இன்னைக்கு இருக்கிற மாதிரி மோடியை போல ஒரு ரகசியம் ஆள் அவர் ஒன்றும் கிடையாது. அவர்கிட்ட நம்ம பேசலாம். யூ கேன் அட்டாக் மன்மோகன் சிங் ஆன் ஹிஸ் ஃபேஸ். ஹீ வில் ரிப்ளை. த மோஸ்ட் ரெஸ்பான்சிபிள் எக்கனாமிஸ்ட் ஆன் எர்த் அவர். மன்மோகனுடைய நேர்மை என்ன அப்படின்னம்னா, அவருக்கு நல்ல பொருளாதாரம் தெரியும், எல்லாம் நடைமுறைப்படுத்துவார். ஆனால் ஃபெயிலியர்னு சுட்டி காட்டினா அதை ஒத்துக்குறாரு, அவரே பேசுவார். மாற்றம் என்ன சொல்லுன்னு. இதான் மன்மோகன் சிங். இன்னைக்கெல்லாம் பேசுறவங்க சவுக்கால் அடிச்சுக்கிறவங்களுக்கெல்லாம் வந்துட்டு முதல்ல நான் ஒன்று சொல்றேன். மன்மோகன் சிங் கிட்ட எடுத்துட்டு ஒன்னே ஒன்று நீங்க கத்துங்க. மன்மோகன் சிங் வந்துட்டு பொருளாதாரத்தை மட்டும் திறந்ததை ஆக்கிற இந்தியாவுடைய ஜனநாயகத்தையும் ஒரு திறந்த ஜனநாயகம் வச்சிருந்தார். இன்னைக்கு இருக்கிறவங்க மாதிரி ஃப்ராடுங்க கிடையாது. அதான் நீ வளர்த்துக்கோ போயிட்டு இன்னொரு நாட்டுக்கிட்ட பேசிக்கிட்டு அங்க எடுத்துட்டு போய் விட்டு லஞ்சம் ஊழல் எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இந்த எப்போ மன்மோகன் சிங் போது வந்துட்டு பேங்குங்க திவாலாச்சா? நான் இங்க பார்த்துட்டு இருக்கிற மற்ற இந்த பிஜேபி ஆதரவு பொருளாதார மேதைகளை பாக்குறேன். மன்மோகன் சிங் போது இதெல்லாம் நடந்துச்சான்னு சொல்லுங்க. ஏன்னா மன்மோகன் சிங் இஸ் நாட் அ ஃப்ராட் பட் யூ ஆர். ஒரு யோகியனோட 1000 முறை மோதலாம், ஒரு முட்டாளோட எப்படி நிக்க முடியும்? இப்படிதான். இதான் சாரி, இதை நீங்க யாராவது தப்பா எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுக்கு நாங்க பொறுப்பு இல்லை. ஜிஎஸ்டி எப்படி போடுறாங்க பாருங்க. இந்த பாப்கார்னுக்கு ஒண்ணு, அந்த பாப்கார்னுக்கு ஒண்ணு, இன்னொரு பாப்கார்னுக்கு கிட்டோம். என்னங்க ஒரு எக்கனாமிக் சர்வே வந்துட்டு ஹானஸ்டா எடுத்து நாடாளுமன்றத்தில் வச்சு விவாதிச்சவன் மன்மோகன் சிங். அதை மறந்துடக்கூடாது. இன்னைக்கு என்ன பண்றீங்க? எல்லா டீட்டெயிலும் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்ட்டு ஒன்றும் தெரியாத ஒரு எக்கனாமிக்ஸ்ட வச்சுக்கிட்டு நீங்க நிதிநிலை அறிக்கையை படிக்கிறீங்களே. தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காண சிறப்பு வந்து மூத்த பத்திரிகையாளர் திரு கயநாதன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் நேற்று வயது மூப்பின் காரணமாக உயிரிழந்தார். எய்ம்ஸ் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார், உயிரிழந்தார். நாட்டுடைய பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் வந்து அஞ்சலி செலுத்திக்கிட்டு இருக்காங்க. சுதந்திர இந்தியா சுதந்திரம் பெறுவதற்கு முன்னாடி பிறந்த பிரதமர்களில் இப்போ உயிரோடு இருந்த ஒரு மனிதர் அவர் தான். அவரும் இறந்துட்டார் அப்படிங்கிறத பார்க்க வேண்டியிருக்கு. மன்மோகன் சிங் அவர்கள் குறித்தான உங்களுடைய பார்வையை கொஞ்சம் பகிர்ந்து. அவர் வந்துட்டு காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர், உலகத்தின் தலை சிறந்த பொருளாதார நிபுணர்களில் ஒருவர், இந்திய மைய வங்கியின் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அதனுடைய ஆளுநராக இருந்தவர். இந்தியா இன்றளவிற்கும் கடைபிடித்தோட பல்வேறுபட்ட பொருளாதார கொள்கைகளினுடைய முன்னோடி. அவருடைய பொருளாதார கொள்கைகள் தொடர்பாக ஒரு மாறுபட்ட கருத்துடைய ஒரு பத்திரிகையாளராகவே நான் ஆரம்பத்திலிருந்தே இருந்தேன். ஒரு 91 இந்த நாடு ஒரு மிகப்பெரிய அளவிற்கான ஒரு அந்நிய செலாவணி சிக்கலில் விழுந்தது. அதாவது வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்வதற்கு கொடுக்க வேண்டிய அந்நிய செலாவணி டாலர் டேர்ம்ஸ்ல கொடுக்க வேண்டிய அந்நிய செலாவணி 3 வாரத்துக்கு தான் இருக்கு அப்படின்ற நிலையில மன்மோகன் சிங் வந்து ஒரு முக்கிய ஒரு பொருளாதார கொள்கை முடிவு எடுக்கிறாரு. அப்ப பிரதமராக இருந்தவர் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த திரு நரசிம்மராவ் அவர்கள். அவர் ஒரு சாதாரண மனிதர் அல்ல, ஒரு ஆழ்ந்த சிந்தனையாளர், மிகப்பெரிய அளவிற்கு இந்தியாவுடைய வரலாறு எல்லாவற்றையும் தெரிந்தவர். அப்படிப்பட்டவருக்கு கீழே இவர் வந்து நிதியமைச்சராக இருந்தபோது முதல் முறையாக என்ன பண்றாரு அப்படின்னம்னா, அது வரைக்கும் இந்தியாவுடைய பொருளாதாரத்தில் வந்துட்டு செலக்டிவா நம்ம அந்நிய மூலதனத்திற்கும் திறந்து விட்டுக்கிட்டு இருந்த நாம இவருடைய அந்த பொருளாதார கொள்கையை இவர் கொண்டு வந்து சீர்திருத்தத்தை அறிவித்த போது அந்த ஆண்டு ஜூன் மாதத்துல 91 இந்த நாடு ஒரு திறந்த நிலை பொருளாதார ஓப்பன் எக்கானமி ஆகிவிட்டது. அதாவது அந்நிய முதலீடுகள் இங்கே வர்றதுக்கு எந்த தடையும் இல்லை, ஆனால் அரசுடைய ஒப்புதலை பெற வேண்டும். அதே போல இந்தியர்கள் வந்துட்டு வெளிநாடுகளில் சென்று முதலீடுலாம் செய்யலாம், அதற்கான இதெல்லாம் எல்லா விதமான ஃபெசிலிட்டேஷனும் கொடுக்கப்படும். இப்படியெல்லாம் சொல்லி என்ன பண்ணிட்டாரு, அந்த நேரத்தில் இருந்த அந்த அந்நிய செலாவணி சிக்கலுக்கு தீர்வு கண்டு விட்டார். அதுக்கப்புறம் அந்நிய செலாவணி வந்துச்சு, பங்கு சந்தைகளில் வந்துச்சு, ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் என்று சொல்லக்கூடிய அந்நிய நேரடி முதலீடுகளாக வந்தது. ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது பங்கு சந்தைகளுக்கு வந்துச்சு. இம்போர்ட்டுக்கு வந்துட்டு அப்படியே திறந்து விட்டாங்க, இயன்ற அளவு திறந்து விட்டாங்க, எல்லாம் முடிஞ்சு போச்சு. இந்தியாவுடைய எக்ஸ்போர்ட்டுக்கும் அதன் மூலமாக ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. ஆனால் கிவ் அண்ட் டேக் அப்படின்ற மாதிரி வந்துச்சு. குளோபல் எக்கானமியோட இந்தியாவின் எக்கானமி வந்துட்டு இது பண்ணதுனால என்னாச்சு, ரூபாயினுடைய நாணய மாற்று மதிப்பு, டாலருக்கு நிகரான ரூபாயினுடைய மதிப்பு, நாணய மாற்று மதிப்பை குறைக்க வேண்டிய ஒரு கட்டாயம் வந்துச்சு. குறைச்சாரு. அப்படியே அது குறைச்சிக்கிட்டே போயிட்டு கடைசியில் அவருடைய ஆட்சியில விட்டு அவர் காங்கிரஸ் இறங்கும் போது 2014 இறங்கும் போது, ஏன்னா 2004 அவர் பிரதமர் ஆனார். 2014 வரைக்கும் 10 வருஷம் 2 டேர்ம் இருந்தார். அப்போ இருந்தபோது அவர் போகும்போது பார்த்தீங்கன்னா டாலருக்கு நிகரான ரூபாயின் மதிப்பு 54 ரூபாய்க்கு இறங்குச்சு. இப்போ அது 84 ரூபாய்க்கு 85 ரூபாய் தொட்டு போச்சு. இது ஒரு பக்கம். இப்போ நான் ஏன் எதிர்த்தேன் அப்படின்னோம்னா, இந்தியாவினுடைய பொருளாதாரத்தை இவ்வாறு திறந்து விட்டது
பெரிய அளவுக்கான ஒரு பொருளாதார நன்மையை தராது. நம்மளுக்கு ஒரு சிக்கலை தீர்ப்பதற்கான ஒரு வழியை காணும் பொழுது அதற்காக வந்துட்டு பல்வேறு சிக்கல்களை கொண்டு வரக்கூடிய அளவிற்கு இவருடைய பொருளாதார முடிவு இந்த பொருளாதார சீர்திருத்தம் வழி திறந்து விட்டுருச்சு அப்படின்னு நான் நினைச்சேன். நான் விரிவாக எழுதினேன். கார்பரேட் டெமோக்ரஸி அப்படின்ற ஒரு புத்தகத்தில் வந்து நான் 2018 வரைக்கும் 1991 2018 வரைக்குமான அந்த 27 ஆண்டுகள்ல என்னென்ன நடந்துச்சு, 4 நூற்றாண்டு காலம் வச்சுக்கிட்டேன், என்னெல்லாம் நடந்துச்சு என்னென்ன அப்படின்ட்டு. அதில் முக்கியமாக என்னன்னா நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சி அப்படின்றது வந்துட்டு இன் டர்ம்ஸ் ஆஃப் ஜிடிபி, கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட், ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தி என்ற அளவில் நல்லா இம்ப்ரூவ் ஆகிக்கிட்டே தான் போச்சு. ஒரு கட்டத்தில் 14% 15% வரைக்கும் கூட அந்த பொருளாதார வளர்ச்சி போச்சு. இப்போ 7% தான் இருக்கு. ஆனால் எம்ப்ளாய்மெண்ட் அதுக்கு எதிராக இந்த அளவுக்கு பொருளாதார வளர்ச்சி ஏற்பட்டுச்சா, எம்ப்ளாய்மெண்ட் ஏற்பட்டுச்சானா இல்லை. ஆனால் தகவல் தொழில்நுட்பம் போன்ற எலக்ட்ரானிக்ஸ் மின்னணு தொழில்நுட்ப துறையினால ஏற்பட்ட மாற்றங்கள் வந்துட்டு இந்தியாவுக்கு பெருநன்மையாக வகிச்சிச்சு. அதை நம்ம மறுக்க முடியாது. மிகப்பெரிய அளவில் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் படித்தவங்களுக்கு வந்துட்டு அது ஒரு வாய்ப்பாகி இன்னைக்கு வந்துட்டு இந்தியா ஒரு முன்னணி நாடாக இருக்குது. எலக்ட்ரானிக்ஸ் தகவல் தொழில்நுட்பத்தில் அது ஒரு முன்னணி நாடாக இருக்கிறத நாமெல்லாம் தெரியும். அதுக்கும் மன்மோகன் சிங்க்கு நம்ம நன்றி தெரிவிக்க வேண்டியதான். அதில் ஓரளவுக்கு அதுக்கு வந்துட்டு ராகுல் காந்திக்கும் ராஜீவ் காந்திக்கும் உரிமை உண்டு. ஏன்னா 86 அவர் தான் இதை ஆரம்பிக்கிறாரு, 91 ஒரு முழுசாக திறந்து விட்டுறாரு. ஸோ இதை 2 பேரையும் நம்ம விட்டுறக்கூடாது. நடுவில் வந்த பிரதமர் விபி சிங் கூட வந்துட்டு இந்த கொள்கைகளுக்கு எதிரானவர் கிடையாது. ஏன்னா நான் பேசியிருக்கிறேன். அப்போ அவர் என்ன சொன்னார்னா, உலகத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மாற்றம் இந்த நாட்டுக்கு வேணும்னா நம்ம இதை செஞ்சுத்தான் ஆகணும். இது நேரடியாக எனக்கு சொன்ன பதில் பிரதமர் விபி சிங் பொம்பையில் நாங்கள் சந்திச்ச போது. இல்லாட்டி என்ன ஆகும் அப்படின்னு கேட்டேன். இல்லை, த சேம் ஓல்ட் அம்பாசிடர் வி ஹேவ் டு லீவ் வித் அப்படின்னாரு. நான் சொன்னேன், தட் இஸ் நாட் த திங் சார், வாட் அபவுட் ஒரு அக்ரிகல்ச்சர் அப்படின்னா. அப்போ விபி சிங் எனக்கு ஒரு அருமையான ஒரு பதிலை சொன்னார். அது ஒரு என்லைட்டன்மெண்ட்டாக நான் வச்சுக்கிறேன். See, in an economy, it is not necessary that we must have to accept everything. We can be selective. What prevents you from being selective to protect our own interest அப்படின்னாரு. நல்லா புரிஞ்சுக்கங்க, நம்முடைய நலனை காப்பாத்திக்கிறதுல நம்மளை யாரும் தடுக்கிறது அப்படின்னாரு. யாரும் தடுக்கல. ஆனா மன்மோகன் சிங்கோ என்னைக்கு இருக்கக்கூடிய பிரதமர் மோடியோ இதை செய்யவே இல்லையே. இன்னைக்கு என்ன ஆச்சு, உற்பத்தி ஆகிட்டு இருக்குது, ஒரு பக்கத்துல பெரிய அளவுக்கு விளைச்சல் ஏற்பட்டு இருக்குது கோதுமை உற்பத்தி, இன்னொரு பக்கத்தில் பார்த்தா கோதுமை இறக்குமதிக்கு நிர்மலா சீதாராமன் அனுமதி அளிச்சாங்க. கடைசியில் இங்கே அறுவடை பண்ணி எடுத்துட்டு போனவனுக்கு நல்ல விலை கிடைக்கல. உத்தரப்பிரதேசத்துலையும் கிடைக்கல, மத்திய பிரதேசம் கிடைக்கல. அந்த விவசாயிகள் போராடினாங்க, துப்பாக்கி சூடு நடந்து 7 பேர் செத்து போனாங்க. அந்த செய்தியெல்லாம் தெரியும். அப்போ என்ன ஆச்சு அப்படின்னோம்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த நேட்டிவ் இண்டஸ்ட்ரி எல்லாத்தையும் அடிச்சிட்டாங்க. உதாரணத்துக்கு HMTயை பற்றி நான் உங்ககிட்ட பேசுகிறேன்னு தெரியாது. HMT, ஹிந்துஸ்தான் மிஷின்ஸ் அண்ட் டூல்ஸ், அது வந்துட்டு ஒரு ப்ரிசிஷன் இண்டஸ்ட்ரி. நல்லா கல்யாணம் பண்ணிக்கும் போது என்னோட ரிஸ்ட்ல இருந்த வாட்ச் வந்துட்டு HMT வாட்ச் தான். அப்போல்லாம் நீங்கள் போனீங்க அப்படின்னா பிஆர் அண்ட் சன்ஸில் போனீங்கன்னா HMT வாட்ச் தான் நிறைய பேர் வாங்குவாங்க. இந்திய மார்க்கெட்டில் சீக்கோலாம் இருந்துச்சு, ஜப்பான்லேருந்து வரக்கூடிய வாட்செல்லாம் இருந்துச்சு, ஃபவுண்டன் பென்லாம் இருந்துச்சு. ஆனால் இந்திய பேனா இருந்துச்சு, இந்தியாவுடைய ஆக்ஃபா கேமரா இருந்துச்சு, இந்தியாவுடைய HMT வாட்ச் இருந்துச்சு. இன்னும் ஏகப்பட்ட பொருட்கள் இந்தியாவுடைய பொதுத்துறை நிறுவனங்களுடைய பொருட்கள் இருந்துச்சு. ஆனால் அதெல்லாம் சாக காரணம், அந்த இண்டஸ்ட்ரியெல்லாம் சாகிறதுக்கு காரணம் மன்மோகன் சிங் வச்ச கொள்ளி தான். சோதரம் மாற்றுக் கொள்கையுடையவர்கள் வருக, இதை பற்றி நிறைய கருத்து போடுங்க, அதான் நல்லது. ஏன்னா அதான் ஜனநாயகம். இப்படி எல்லாமே போயிட்டு கடைசியில் இன்னைக்கு HMTனா யாருக்குமே தெரியாது. இப்போ உங்களுக்குலாம் ஆக்ஃபா ஐசோலி 2 கேமரா நான் அதெல்லாம் பயன்படுத்துகிறேன். நான் என்னோட 77-78 லாங் டூர் அப்போ நான் அந்த ஃபோட்டோலாம் எடுத்து வச்சிருக்கேன் மேலே எல்லாத்தையும் பிளாக் அண்ட் ஒயிட் எடுத்து வச்சிருக்கேன். ஆனால் அதுலேருந்து நம்ம எங்கேயோ வந்திருக்கோம், ஆனால் நம்ம ஒழிச்சு கட்டிட்டோம், எல்லாத்தையும் ஒழிச்சு கட்டிட்டோம். இன்னைக்கு வந்துட்டு நம்மளுடைய பட்டாசு கம்பெனி தயாரிக்கிற பட்டாசு கூட நம்ம நாட்டில் மதிப்பில், அது கூட சீனாலேருந்து வரக்கூடிய அளவுக்கு ஆகிப்போச்சு. இன்னைக்கு கொசுபேட்டை வந்துட்டு வாங்கின ஒரு மாதத்துக்குள்ளேயே அது கெட்டு போச்சு. எந்த நிறுவனம்னு தெரியாது, எந்த நாடுன்னு தெரியாது. ஆனால் இதெல்லாம் கூட தயாரிக்க வக்கட்ட நாடு நாடு மாறினதுக்கு காரணம் பொருளாதார சீர்திருத்தம் தான். இதெல்லாம் பற்றி பரவாயில்ல. சில தொழில்நுட்ப துறைகளை இந்தியா முன்னேறியதாக இருந்ததுன்னா அணுசக்தி தொழில்நுட்பம், வானியல் தொழில்நுட்பம், ஸ்பேஸ் டெக்னாலஜி, அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஏவுகணை தொழில்நுட்பம், டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் DRDOன்றது, இதை எல்லாம் கூட மன்மோகன் சிங் முடக்கினாருன்றது பலருக்கு தெரியாது.
அமெரிக்காவோட சைன் பண்ண இந்தியா அமெரிக்கா நியூக்ளியர் டீல் அப்படின்ற ஒரு டீலை வச்சுக்கிட்டு நமக்கு தேவையற்ற அணு உலைகளை வந்துட்டு நம்ம இங்கே வாங்கி வைக்க வேண்டிய நிலைமைக்கு நம்ம தள்ளோம். அதுக்கெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கு கேரண்டி கேட்டு கம்யூனிஸ்டுகள்லாம் வந்துட்டு போராடினாங்க. அதெல்லாம் இல்லாத போச்சு. ஆனால் அந்த காலகட்டத்தில் ஒவ்வொரு முடிவையும் அமெரிக்கா சொல்கிற முடிவையும் கேட்டுக்கிட்டு தான் வந்துட்டு மன்மோகன் சிங்கை நடைமுறைப்படுத்தினார். ஸோ அவர் ஒரு சுதந்திரமற்ற பிரதமர் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னோம்னா நல்ல வேளை டிஆர்டிஓ காப்பாற்றப்பட்டுச்சு, அப்படியே இருக்குது. இந்துஸ்தான் ஏரோநாட்டிகல்ஸ் லிமிடெட்லாம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டுச்சு. இன்னைக்கு நம்ம தேஜாஸ்ன்ற ஒரு அதிவேக விமானத்தை வச்சிருக்கிறோம். சிங்கிள் இன்ஜின் மல்டி ஃபைட்டர் ஏர்கிராஃப்ட் ஒன்று வச்சிருக்கோம். ஆனால் டபுள் இன்ஜினுக்கே நம்ம வந்திருப்போம். இன்றைக்கி டபுள் இன்ஜின் தான் தேவை. ஆனால் அந்த இடத்துக்கு வரல. ஏன்னா அந்த நடுவில் வந்து முடக்கப்பட்டது. அந்த போய்ட்டு ரஃபாலுக்கு போனோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்சினுடைய மிராஜுக்கு போனோம். இப்படியெல்லாம் நம்ம வாங்கி குவிச்சோம். அதில் என்ன ஆச்சு, இந்த நாட்டினுடைய தொழில்நுட்ப வளர்ச்சின்றது முடக்கப்பட்டு விட்டது. கடைசியில் வந்துட்டு என்ன அப்படின்னோம்னா கையேந்தி பவனில் இட்லி சாப்பிட்ற மாதிரி கையேந்தி தான் எல்லாத்தையுமே பெறக்கூடிய நிலையில் இருக்கும். ஆனால் இந்த நாடு தான் மற்ற நாடுகளுக்கு இணையா முதல்ல வந்துட்டு டிஃபென்ஸ் அதாவது ஏவுகணை தடுப்பு தொழில்நுட்பத்தையும் டெவலப் பண்ணுச்சு. அப்படியாப்பட்ட நாடு இது வந்துட்டு. ஸோ இதெல்லாம் வந்துட்டு அடிச்சு நொறுக்கினது யாருன்னு. ஆனால் மன்மோகன் சிங்கிட்ட ஒன்று இருந்தது, ஜனநாயகம் இருந்துச்சு, ஜனநாயக பற்று இருந்துச்சு. இந்த ஜனநாயக பற்று அவர் எந்த இடத்துல போய் நிறுத்துச்சுன்னா, இலங்கையில வந்துட்டு அங்க இருக்கிறது வந்துட்டு ஒரு சிங்கள பௌத்த இனவாதம் தான் அப்படின்னு பத்திரிகையாளர்களை கூப்பிட்டு பேசினார் மன்மோகன் சிங். நான் அதை குறிப்பிட்டு பேசுறேன். நான் பல இடங்களில் நான் குறிப்பிட்டு பேசுனேன். இன்னைக்கு இருக்கிற மாதிரி மோடியை போல ஒரு ரகசியம் ஆள் அவர் ஒன்றும் கிடையாது. அவர்கிட்ட நம்ம பேசலாம். யூ கேன் அட்டாக் மன்மோகன் சிங் ஆன் இஸ் ஃபேஸ். ஹீ வில் ரிப்ளை. த மோஸ்ட் ரெஸ்பான்சிபிள் எக்கனாமிஸ்ட் ஆன் எர்த் அவர். இப்போ எப்படி நம்மளுடைய ராஜன் இருந்தாரோ அந்த மாதிரியான அவருக்கு முன்னோடி இவரெல்லாம். நீங்க எதை வேணாலும் அவர்கிட்ட ஒரு பத்திரிகையாளராக கேள்வி கேட்கலாம், நிறுத்தி கேள்வி கேட்கலாம். ஹீ வில் ஆன்சர், ஹீ வில் நாட் ரன் அவே. அப்படியாப்பட்ட ஒரு பிரதமராக இருந்தார், ஒரு எக்கனாமிஸ்டாக. வெளிநாடுகளில் போன போது அவர் அப்போ என்ன சொன்னார், G20 மாநாட்டில் ஒன்றத்தை கலந்துக்கிட்ட போது, நான் ஒரு பத்திரிகையாளர், நான் எல்லாத்தையும் அவரது படிப்பேன். அப்போ அவர் சொன்னார், நம்ம சொன்ன அந்த ஓப்பன் பொருளாதாரம், ஓப்பன் எக்கானமி அப்படின்றது எதிர்பார்த்த அளவுக்கு அடித்தட்டு மக்களை மேம்படுத்தவில்லைன்னாரு. The percolating effect of development has not reached the downtrodden at all அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னார். ஆனால் 19 நாட்டு தலைவர்கள் அவர் சொன்னதை ஏற்றுக்கறல. ஆனால் என்னை போன்றவர்களுக்கு வந்துட்டு ரொம்ப பெரிய மகிழ்ச்சியாக இருந்தது. இதுதான் மன்மோகன் சிங் கிட்ட இருந்த நேர்மை. மன்மோகனுடைய நேர்மை என்ன அப்படின்னோம்னா, அவருக்கு நல்ல பொருளாதாரம் தெரியும், எல்லாம் நடைமுறைப்படுத்துவார். ஆனால் ஃபெயிலியர்னு சுட்டி காட்டினா அதை ஒத்துக்குறாரு, அவரே பேசுவார், மாற்றம் என்ன சொல்லுன்னுவார். இதான் மன்மோகன் சிங். ஸோ இன்னைக்கு இந்த நாடு அவருக்கு மிகப்பெரிய அளவுக்கு ஒரு அஞ்சலி செலுத்துதுன்னா அதுக்கு உரிய ஒரு தலைவர் தான், நான் மறுக்கலை. ஆனால் கொண்டு வரக்கூடிய பொருளாதாரம் இந்த நாட்டுக்கு உகந்ததா இல்லையான்ற ஒரு மிகப்பெரிய ஒரு விவாதம் இந்த நாட்டுக்குள்ள வரும்போது அதை பற்றி பேசுறதுக்கான நிபுணத்துவம் வாய்ந்த நாடாளுமன்றவாதிகளை இந்த நாடு கொண்டிருக்கவில்லை. அதுதான் இந்த நாட்டினுடைய துரதிருஷ்டம். ஒருவேளை அந்த இடத்துல நீங்க சொன்ன மாதிரி நிபுணத்துவம் வாய்ந்த ஆட்கள் இருந்து விவாதம் பண்ணி மறுபரிசீலனை பண்ணி ஒரு விஷயத்தை முன்வைத்திருக்கும் பொழுது அந்த சிக்கல்கள் கொஞ்சம் களையப்பட்டிருக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? எவ்வளோ இடத்துல வந்துட்டு இப்போ நம்மளோட இடதுசாரிகள் தடுத்தாங்க. அதான் இடதுசாரிகளை எல்லாரும் இங்கே வந்து கோச்சிக்குவாங்க. ஒரு விடயத்தை சொல்கிறேன், இந்த நாடு இன்ன வரைக்கும் நாட்டை செல் அவுட், இந்த நாடு முழுமையாக விற்கப்படவில்லை அப்படின்னா அது காரணம் வந்துட்டு இடதுசாரிகள் தான். CPI அண்ட் CPM அதை மறுக்க. அதே மாதிரி இடதுசாரி சிந்தனை, சோசலிஸ்ட் சிந்தனை, சோசலிஸ்ட் சிந்தனையாளர்கள் தான் வந்துட்டு நம்மளுடைய சமாஜ்வாடி கட்சி தலைவர் முலாயம் சிங் யாதவும், அதே மாதிரி ராஷ்டிரிய ஜனதாதள் தலைவர் லாலு பிரசாத்தும், இவங்கெல்லாம் கூட பார்த்தீங்க, அப்புறம் ஜார்ஜ் பெர்னாண்டஸ் அவங்க கூடவே இருந்தார். அவர்லாம் பார்த்தீங்கன்னா சோசலிஸ்ட். அவங்க போய் இந்த நாட்டுக்கான கம்யூனிசம், மண்ணுக்கேற்ற மார்க்சியம்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி அவங்க நடைமுறைப்படுத்து. அப்போ அந்த மாதிரி ஒரு விவாதம் நடந்துருந்துச்சு அப்படின்னோம்னா மிகப்பெரிய அளவுக்கு வந்திருக்கும். இல்லை, என்ன பண்றது. அவருடைய 10 ஆண்டு கால ஆட்சி, அவர் நிதியமைச்சராக இருந்தார், ரிசர்வ் பேங்க் கவர்னராக இருந்தார். சடனாக வந்து அவருக்கு வந்து அந்த நிதியமைச்சர் வாய்ப்பு கொடுக்கப்பட்டுச்சு அப்படிங்கிறத தாண்டி 2 ஆட்சியை வந்து முழுமையாக கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு. அதுவே ஒரு பெரிய சாதனையாக இருந்துக்கிட்டு இருந்துச்சுன்னா, நேரு இந்திரா காந்திக்கு பிறகு வந்து ஆட்சியை முழுசாக முடிக்கிறதே வந்து ஒரு பெரிய சாதனைங்கிற நிலைமைக்கு நாடு இருந்த சூழ்நிலையில் 2 ஆட்சிகளை முழுசாக முடித்தவர். அந்த 10 ஆண்டு காலத்தில் பொருளாதாரம் அப்படிங்கிறதை தாண்டி வேறு என்ன விஷயங்கள்லாம் அவர் இந்த நாட்டுக்காக செஞ்சுருக்காரு? அவர் இந்த நாட்டை பொறுத்த வரைக்கும் என்ன நாடினோம்னா, அந்த நாட்டினுடைய இயல்பான முன்னேற்றத்துக்கு வந்துட்டு அவர் எதையும் செய்யலை. நீங்கள் யாராவது சொன்னீங்க அப்படின்னோம்னா நான் மாற்றிக்கிறேன், அதை பற்றி ஒன்றும் இல்லை.
இயல்பான ஒரு முன்னேற்றம் அப்படின்றத பார்த்த பொருளாதார மேதை யார் அப்படின்னோம்னா, நான் இன்னைக்கும் சொல்றேன், மனங்கடிந்து சொல்றேன், ஜவஹர்லால் நேரு தான். நேரு மட்டும்தான் அந்த நாட்டினுடைய உணவு தேவை, தொழில் தேவை, முன்னேற்றம், வருவாய் பெருக்கம், வேலை வாய்ப்பு, பாதுகாப்பு திறன், இராணுவம் அப்படின்ட்டு ஒரு 5 ஆண்டு கால திட்டத்திலையும் தனித்தனியா யோசிச்சு செயல்படுத்திய ஒரு மாபெரும் தலைவர். இன்னைக்கும் நேருவை பொறுத்த வரைக்கும் எனக்கு நிறைய ரிசர்வேஷன்ஸ் உண்டு, எதிர்ப்புகள் உண்டு. ஆனா மகாத்மா காந்தி இந்த நாட்டுக்கு விடுதலைக்கு அவர் கொடுத்த ஒரு பெரிய கான்ட்ரிபியூஷன் மாதிரி, விடுதலை பெற்ற இந்தியாவுக்கு அவர் கொடுத்த ஒரு பெரிய கான்ட்ரிபியூஷன்னா இந்த நாட்டுக்கு பிரதமராக நேருவை கொடுத்ததுதான். நேருவனுடைய சிந்தனையை வந்துட்டு யாருமே பிரதிபலிக்கல, இன்க்ளூடிங் ராகுல் காந்தி அண்ட் இந்திரா காந்தி, ராஜீவ் காந்தி அண்ட் இந்திரா காந்தி. ஆனா இன்னைக்கு பரவாயில்ல, அவருடைய ஓல்டு பேரன் ராகுல் காந்தி வந்துட்டு பிரதிபலிக்கிறாரு. எனக்கு அதுல வந்துட்டு அவர் மேல எனக்கு ரொம்ப ஒரு தனித்த பிடிமானம் உண்டு. ரெண்டாவது, மன்மோகன் சிங் பண்ணதுல வந்துட்டு மிகப்பெரிய ஒரு விஷயம், இலங்கையில் அழிக்கப்பட்ட போது அவர் ரொம்ப அமைதியாகவே இருந்தார். முழுசா சோனியா தான் அடிச்சு முடிச்சாங்க. ஆனா அவர்கிட்ட ஒரு நேர்மை இருந்துச்சு. ஆனா அவர்கிட்ட கட்சியும் ஆட்சியும் அதிகாரமும் இல்லை. அதிகாரம் ஃபுல்லா அவங்க கிட்ட இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஒரு குளறுபடி. ஆனா அந்த 10 ஆண்டு காலத்துல நம்மளுக்கு ஒரு சுதந்திரத்தை நம்ம மறுக்க முடியாது. நான்லாம் எப்படி எழுதுனேன் அப்படின்றத இன்னைக்கு நான் வெப்துனியால நான் எழுதியிருக்கிறேன். அந்த மாதிரி மன்மோகன் சிங்குடைய ஒரு வார்த்தைக்கும் ஒரு ரெபட்டலா ஒரு கட்டுரையை வெளியிடுவேன். ஆனா அதெல்லாம் ஒண்ணுமே எனக்கு எந்த விதமான த்ரெட்டு போடலாங்க எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அப்புறம் காங்கிரஸ் காரனோட போயிட்டு பேசிட்டு இருக்கலாம், இதெல்லாம் முடியுது. ஆனா இன்னைக்கு அந்த மாதிரி இல்லை. இன்னைக்கெல்லாம் பேசுறவங்க சவுக்கால் அடிச்சுக்கிறவங்களுக்கெல்லாம் வந்துட்டு முதல்ல நான் ஒன்று சொல்றேன், மன்மோகன் சிங் கிட்ட எடுத்துட்டு ஒன்னே ஒன்று நீங்க கத்துங்க. மன்மோகன் சிங் வந்துட்டு பொருளாதாரத்தை மட்டும் திறந்ததை ஆக்கல, இந்தியாவுடைய ஜனநாயகத்தையும் ஒரு திறந்த ஜனநாயகமாக வச்சிருந்தார். அதான் மன்மோகன் சிங். இந்த நாட்டு பத்திரிகையாளர்களை வாரத்துக்கு, பத்திரிகையாளர் சீஃப் எடிட்டர்ஸ் அண்ட் சீஃப் எடிட்டர்ஸ், அவங்களெல்லாம் ஆண்டுக்கு ஒரு முறை சந்திச்சு பேசினார். அக்ராஸ் த டேபிள் வித் அ கப் ஆஃப் டீ. அவருக்கு அந்த துணிச்சல் இருந்தது. கால்டு பிரஸ் கான்ஃபரன்ஸ். ஆமா, அந்த மாதிரி ஒரு துணிச்சல் இருந்தது. அதுல அதை எப்ப வேணாலும் நீங்க நிறுத்தலாம். மன்மோகன் சிங் கிட்ட நேரா வந்து பேசுவார். ஆனா ஒண்ணு, நாடாளுமன்றத்தை பொறுத்த வரைக்கும் அவருடைய செயல்களை வந்துட்டு அமெரிக்காவால் கட்டுப்படுத்தப்பட்ட ஒரு செயல்பாடுகள் தான். அதை நான் பார்த்துருக்கிறேன். அது வேற விஷயம். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னம்னா, எதுக்கு இதெல்லாம் வெளிநாட்டில் ஒன்று நல்லா கிடைக்குதுன்ற போது அதை வாங்கிக்கலாமே, ஏன் நம்ம நாடு அதை டெவலப் பண்ணி கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறோம் அப்படின்ற ஒரு தாட்டை ஒரு முறை அவர் வெளிப்படுத்தினாரு. அதை நான் ஏற்கலை. எனக்கு தெரியும் இந்த நாட்டில் எப்படியாப்பட்ட புத்திஜீவிகள்லாம் இருந்தாங்கன்ட்டு. இந்த நாடு மாதிரி அறிவுஜீவிகளில் பெத்து போடுறதுல ஒரு மிகச்சிறந்த நாடு வேற எந்த உலகத்தில் எந்த நாடுமே கிடையாது. என்ன பெரிய நோபல் சயின்டிஸ்ட் அப்படின்னு அந்த ஒரு கிரெடிட்டட் அவார்டு கிரெடிட்டட் இன்டெலெக்சுவல்ஸ் இல்லாத போயிருக்கலாம், அது வேற கதை. ஆனா இந்த நாட்டை முன்னேற்றுவதற்கு என்னென்ன வழி இருக்குன்னு சொல்லக்கூடியவங்க இன்னைக்கு கூட நான் கண் முன்னாடி பார்க்குறேன். தமிழ்நாட்டுடைய 39 நாடாளுமன்ற தொகுதிகள்லையும் நிறுத்துறதுக்கு சரியான நாடாளுமன்றவாதிகளா, சரியான லா மேக்கர்ஸா, சரியான பொருளாதார மேதைகளா இந்த தமிழ்நாட்டிலே இருக்கிறது எனக்கு தெரியும். ஆனா நம்ம என்ன பண்றோம், கரவேட்டி கசமாலங்களை எடுத்தாந்து வச்சுட்டு ஓட்டு போட்டுட்டு நம்ம என்ன பண்ண முடியாது. அப்ப நாடாளுமன்றம் இப்படி இருக்கும்போது மன்மோகன் சிங்கால என்ன பண்ண முடியும்? ஸோ திஸ் இஸ் த ப்ராப்ளம் ஆஃப் அவர் பாலிடிக்ஸ். மன்மோகன் சிங்கை பொறுத்த வரைக்கும் என்ன, எனக்கு இருக்கக்கூடிய அதிகாரத்தில் நான் என்ன செய்ய முடியுமோ நான் அதை செஞ்சுட்டேன். இப்பவும் அவர் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அதை தான், நான் போயிட்டாலும் கூட நான் முன்னெடுத்த அந்த கொள்கையை யாரும் மாற்ற முடியாதுன்னா ட்ரூ. அது ஐயநாதனே வந்தாலும் மாற்ற முடியாது, கடுமையாக எதிர்த்து ஐயநாதனே வந்தாலும் மாற்ற முடியாது. ஆனா ஒண்ணு, அவர் செய்த சீர்திருத்தத்தை சரியா கொண்டு போகலாம். You cannot go back, as VP Singh said, we cannot go back to the past, but we can progress with a difference. இதெல்லாம் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய சிந்தனை தான். ஆனா யார் இருக்கா? அதுக்கு எங்க இருக்குது கட்சி? எங்க இருக்குது கட்சி சொல்லுங்க? எல்லாம் வந்துட்டு பகடக்காய்களால் கையாளப்படக்கூடிய தலைவர்களை வைத்துக் கொண்டு உருட்டுறாங்க. அவ்வளவுதான். இந்த நாட்டில் ஒரு இன்னொன்று, அவர் ஆட்சி காலத்துல சில திட்டங்கள் மக்களுக்காக அந்த சிஸ்டம்குள்ள இருந்து அவரால் என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதையும் அவர் செய்யறதுக்கு தயாராக இருந்தார் அப்படிங்கிற விஷயங்கள் சொல்ல முடியும். ஒரு 5-6 சட்டங்கள் வந்து அவர் பீரியட்ல ஒண்ணு வந்து ரைட் டு இன்ஃபர்மேஷன், ரைட் டு எஜுகேஷன், மகாத்மா காந்தி ரூரல் ஊரக வேலைவாய்ப்பு திட்டம், ஃபுட் செக்யூரிட்டி பில், இப்படியாக மக்களுக்காக நேரடியாக மக்களுக்கு பலனளிக்கக்கூடிய திட்டங்களையும் இந்த சிஸ்டம் கூட இருந்து அவர் சிந்திச்சாரு, அதை செயல்படுத்தி காட்டினாரு அப்படிங்கிற விஷயம் இருக்குல்ல. அதுக்கு காரணம் இடதுசாரிகள். நான் இதை சொல்லாத இருக்க முடியாது. ஏன்னா நன்றி உணர்ச்சி அப்படின்றது தான் ஒரு மனிதனுக்கு அடிப்படையே தேவை. இடதுசாரிகள் தான் இதெல்லாம். ஆனா அதை அவர் எடுத்துக்கிட்டாரு.
என்னோட எக்கானமியால அதை அகாமடேட் பண்ண முடியும்னு சொல்லிட்டு அறிவிச்சார். அதான் அவர்கிட்ட சைமல்டேனியஸா ஒரே நேரத்துல கார்பரேட் நீ செய்யக்கூடியது உனக்கு திறந்த நிலை பொருளாதாரம், அதே நேரத்துல என் மக்களுக்கான பாதுகாப்பு. நீங்க நல்லா பாருங்க, மன்மோகன் சிங் ஆட்சி காலத்தில் நிறைவேற்றப்பட்ட தகவல் அறியும் தொழில்நுட்ப சட்டம் அப்படின்றது ஓப்பன்னஸ், இந்த நாட்டுடைய நிர்வாகத்தை அப்படியே வெளிப்படுத்துச்சு. இன்னைக்கு அதில் 50% லாக் போட்டார் மோடி. இதான் வித்தியாசம். ஒரு ஒரிஜினல் பொருளாதாரவாதிக்கும் ஒரு போலி பொருளாதாரவாதிக்குமான வித்தியாசம் இது. நான் இதை வந்துட்டு ஏதோ மோடி மேல கடுப்புலலாம் சொல்லலைங்க, இதுதான் உண்மை. இன்னொன்று வந்து மன்மோகன் சிங்கை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு பக்கம் வந்து ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ஸை ஊக்குவிச்ச அதே நேரத்தில் கிராமத்தில் வந்து ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தையும் உறுதிப்படுத்தினார். இரண்டு பக்கமும் வந்து அதை பேலன்ஸ் பண்ணி எடுத்துட்டு போக இல்ல. ஊரக வேலை வாய்ப்பு திட்டம்ன்றது எப்படி அப்படின்னம்னா, நம்மளுக்கு வந்துட்டு நம்மளால வறுமையை ஒழிக்கிற எல்லா இடத்துலயும் நம்ம தோத்து போயிட்டோம். இந்திரா காந்தி ஆரம்பிச்சதுல இருந்து கருபி ஹடாவோ வறுமையை ஓடி விடு அதுன்னு ஓடக்கூடியது அது. அதெல்லாம் நேரு, அதான் சொல்ல வரேன், நேருன்ற தலைவன் யாருன்னா பெரிய புத்திசாலி கிடையாது. நேருன்ற மனிதன் வந்துட்டு இதயம், சும்மா சொல்லலைங்க. அவரை வந்துட்டு ஆசிய ஜோதின்னு, இஸ் நாட் அ மீன் பர்சன். ஆசிய ஜோதின்னு அவர் சொன்னார் அப்படின்னம்னா உள்ளபடியே ஆசிய மக்களுக்காக சிந்திச்சவர் தான் ஜவஹர்லால் நேரு. நான் இன்னைக்கு சொல்றேன், ப்ளீஸ் கோ த்ரூ த தாட்ஸ் அண்ட் ஒர்க்ஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எபிலிட்டிஸ் ஆஃப் ஜவஹர்லால் நேரு. மறந்துடாதீங்க இந்த நாட்டு இளைஞர்கள், அவர் அந்த மாதிரி. எனவே இவர் என்னன்னா இந்த இதை வந்துட்டு பண்ணணும், இந்த நாட்டுடைய வறுமை வேற வழி இல்லை, வேலை வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொன்ன 100 நாள் வேலை வாய்ப்பு, ஒரு நாளைக்கு 100 ரூபாய், 365 நாள் 100 நாளைக்கு வேலை வாய்ப்பு கொடுத்தா எத்தனை பேருடைய வாய்ப்பு? 265 நாளைக்கு கேட்க போறாங்க. அட்லீஸ்ட் எதையாவது செய்வோமே அப்படின்னு ஒண்ணு. ரெண்டாவது வறுமை கோட்டை வந்துட்டு நிர்ணயிச்சது. இப்போ நம்மளுக்கு சச்சின் டெண்டுல்கருக்கு தெரியும், இன்னொருத்தர் வந்துட்டு சுரேஷ் டெண்டுல்கர் அந்த பொருளாதார வச்சு பண்ணாரு. அப்புறம் இன்னொரு பொருளாதார மேதை கூட வச்சிருந்தாரு, அதை வச்சு அவர் அப்டேட் பண்ணாரு. நான் அதான் சொல்ல வரேன், இஸ் அன் ஆனஸ்ட் எக்கானமிஸ்ட். நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் அப்படின்னோம்னா, இன்னைக்கு நாட்டில் இருக்கிற மற்றவர்களை எல்லாம் விட இவரை பொறுத்த வரைக்கும், மன்மோகன் சிங்கை பொறுத்த வரைக்கும், மை ஒன்லி ரெஸ்பெக்ட் இஸ் அன் ஹானஸ்ட் எக்கானமிஸ்ட். அவருடைய கொள்கை தப்பு, அதை நீங்க திருப்பி அடிச்சு பேசிக்கலாம், அதான ஜனநாயகம். அதிகாரம் அவர் கையில போயிடுச்சு. ஆனா அவரோட நீங்க முரண்பட்டு நீங்க வந்துட்டு மோதலாம், மல்யுத்தம் பண்ணலாம், அது வேற. ஆனா இன்னைக்கு இருக்கிறவங்க மாதிரி ஃப்ராடுங்க கிடையாது. தூக்கி வந்துட்டு அப்படியே அதான் நீ வளர்த்துக்கோ போயிட்டு இன்னொரு நாட்டுக்கிட்ட பேசிக்கிட்டு அங்க எடுத்துட்டு போய் விட்டு லஞ்சம் ஊழல் எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு, இந்த எப்போ மன்மோகன் சிங்கிறத போது வந்துட்டு பேங்குங்க திவாலாச்சா? நான் கேட்குறேன், இவ்வளோ பெரிய அளவுக்கு நான் பர்ஃபார்மிங் அசட்ஸ் இருந்துச்சா? நான் இதை பார்த்துட்டு இருக்கிற மற்ற இந்த பிஜேபி ஆதரவு பொருளாதார மேதைகளை பார்க்குறேன், மன்மோகன் சிங் இருந்த போது இதெல்லாம் நடந்துச்சான்னு சொல்லுங்க. ஏன்னா மன்மோகன் சிங் இஸ் நாட் அ ஃப்ராட் பட் யூ ஆர். அந்த இடத்துல தான் சார் அடுத்த கேள்வி வருது. 10 ஆண்டு காலம் வந்து மன்மோகன் சிங் இருந்தார். அவரும் வந்து பொருளாதார கொள்கைகளை வந்து தாராளமயம், கார்பரேட் நலன், உலகமயமாக்கல், அமெரிக்காவை நோக்கி சந்தை பொருளாதாரத்தை நோக்கி தான் நாட்டை கொண்டு போனார். இந்த பக்கம் அதுக்கு பிறகு வந்த மோடி அதை விட வீரியமாக கொண்டு போனார். அப்படிங்கும் பொழுது 2 பேருக்குமான வேறுபாடு அப்படின்னு, ஏன்னா 2 பேரும் ஒரே இடத்துல இருக்காங்க. மன்மோகன் சிங்குக்கு கிடைச்ச ஒரு அதிகாரத்தை விட மோடிக்கு அதிகம் கிடைச்சிச்சு. ஏன்னா கவர்மெண்ட் இங்கே வந்து சோனியா கையில் கட்சி இங்கே இருந்துச்சு, மோடி கிட்ட எல்லாமே இருந்துச்சு, மெஜாரிட்டியும் அவங்க கிட்ட இருந்துச்சு, உங்க கூட்டணி ஆட்சி தான் வச்சிருந்தாங்க. அப்படிங்கும் பொழுது அதை 2 பேருக்குமான வேறுபாடை நீங்க என்ன பாக்குறீங்க? இவர் வந்துட்டு ஒரு சுதந்திர பொருளாதார மேதை, அதனால அதுல ஒன்னொன்னுத்தையும் செய்யறதுல இருக்கக்கூடிய நல்லது கெட்டது எல்லாமே தெரியும். இவர் பிரதமராக இருந்த போது கூட வேற ஒருத்தர் நிதியமைச்சராக வச்சிருந்தாரு, அதெல்லாம் இவர் எல்லாம் அட்வைஸ் எல்லாம் பண்ணாரு. இவர் வந்துட்டு ஒரு அடிமைப்பட்ட ஒரு பிரதமர், இவர் பொருளாதாரம்லாம் கிடையாது. இவருக்கெல்லாம் வந்துட்டு ஒரு உலக வங்கியோ இல்ல இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்டோ இவங்க கொடுக்குற எஜெண்டாவை இவர் நிறைவேற்றுறாரு. இப்படி ஒரு எஜெண்டாவை கொடுத்து அவர் நிறைவேற்ற சொல்ல முடியாது. அவரும் ஒரு எஜெண்டாவுக்கெல்லாம் கட்டுப்பட்டாரு, நான் மறுக்கல. நான் ஒரு நேரத்தில் எக்ஸ்ட்ரீமா அவர் தாக்கி பேசும்போது, இந்த நாட்டினுடைய பிரதமரே வந்துட்டு அமெரிக்காவுடைய அந்நிய நேரடி முதலீடு தானே நான் சொன்னேன். என்ன ஒன்று தூக்கிலாம் உள்ளே எல்லாம் போடல. மன்மோகன் சிங் அப்படிலாம் செய்யல, காங்கிரஸ்காரன் அதெல்லாம் செய்யவே இல்லை. ஆனா நீங்க கவனிங்க, இப்ப இருக்கிறவரு அதான் தெரியும், பா அடி கொள்ளையடிச்சுட்டு போயிட்டாரு. ஏதோ இந்த மாதிரியான மன்மோகன் சிங் இருந்த போதான் முதல்ல அந்த பிரச்சனை வந்துச்சு. சத்தீஸ்கர் பஸ்தார் ரீஜன்ல அது கொள்ளையடிக்கும் போது அன்னைக்கு இருந்த அமெரிக்காவுடைய தூதர் இங்க சொன்னா, அவங்க மேல வந்துட்டு நீ போலீஸ் ஆக்ஷன் எடுக்கிறத நாங்க விரும்பல அப்படின்ட்டான். எல்லாரும் என்ன நினைச்சாங்க, அமெரிக்கா அதாவது என்கரேஜ் பண்ணணும். இல்ல, அவங்கெல்லாம் உங்க மக்கள் தான், நீ மாவோயிஸ்ட் நீ என்ன வேணும்னு சொல்லிக்க, உங்க மக்கள் தான், ஃபைண்ட் அ சொல்யூஷன் சொல்லிட்டு போனார். தான் இது எத்தனை பேர் இன்னைக்கு இருக்கிற ஜேர்னலிஸ்டுங்களுக்கு தெரியும் நான் கேட்கிறேன். அமெரிக்காவுடைய இந்தியாவிற்கான அமெரிக்க தூதர் மன்மோகன் சிங்கை சந்திச்சு
நீ எடுத்துக்கிட்டு இருக்கிற என்னன்னோ சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி சல்வா ஜுடும் போன்ற படைகள் எல்லாம் வச்சு நீ எடுக்கிற நடவடிக்கை, ட்ரைபல்ஸ் மேல எடுக்கக்கூடிய நடவடிக்கை தப்புன்னு சொன்னான். மன்மோகன் சிங்களுடைய மூஞ்சி மாதிரியே சொல்லிட்டு போனான், மூஞ்ச பார்த்து சொல்லிட்டு போனான். இதெல்லாம் நம்ம அப்பெல்லாம் ஹைலைட் பண்ணி எழுதணும். அப்போ நீயே அந்த மாதிரி பண்ற. அப்ப இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னம்னா இவர் டான்ஸ் ஆடுறாரு. நான் வந்துட்டு இந்த யாரு பழங்குடியினர்களுடைய தலைவர்களுடைய இதெல்லாம் போட்டு தொப்பிலாம் போட்டு ஒரு டான்ஸ் ஆடி, ஏன்னா அவங்க கிட்ட 5 கோடி ஓட்டு இருக்குது. இப்படிலாம் மன்மோகன் சிங் வந்துட்டு ஃப்ராடுத்தனம் பண்ணல. அவர் அதில் டெவலப்மெண்ட் பார்த்தாரு, நாங்க அதை எதிர்த்தோம். சூழலியலை பத்தி நாங்க அப்பவே சொன்னோம். ஆனா மன்மோகன் சிங் கிட்ட இருந்தது நேர்மை. சண்டை போடலாம். தந்தை பெரியார் சொன்ன மாதிரி ஒரு யோகியனோட 1000 முறை மோதலாம், ஒரு முட்டாளோட எப்படி நிக்க முடியும் அப்படின்னாரு. இப்படிதான் இதான் சாரி, இதை நீங்க யாராவது தப்பா எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுக்கு நாங்க பொறுப்பு இல்லை. ஆனா அப்படிதான் போயிட்டு இருக்கு நாடு. இதோ ஜிஎஸ்டி எப்படி போடுறாங்க பாருங்க. இந்த பாப்கார்னுக்கு ஒண்ணு, அந்த பாப்கார்னுக்கு ஒண்ணு, இன்னொரு பாப்கார்னுக்கு ஒண்ணு. என்னங்க அது? கேட்டா இதுல உப்பு இருக்கு, அதுல சக்கரை இருக்கு, இல்ல சிரிக்கிறான். ஆனாலும் சிரிக்கிறான். அன்னைக்கு மன்மோகன் சிங் எல்லாத்துக்கும் பதில் சொன்னார். அதனால தானே சொன்னவர், ஆனா ஹானஸ்ட் எக்கானமிஸ்ட் அப்படின்ட்டு. அதான் வித்தியாசம். இன்னொன்னு, நாட்டு மக்களுடைய ஒரு எபிலிட்டி டு கவுண்டர் தர் லீடர்ஸ் கிளைம், அது ரொம்ப. தென்கொரியால என்ன நடந்துச்சு? ராணுவ ஆட்சியை கொண்டு வரணும்னு சொல்லி இது பண்ணாரு, மக்களே எதிர்த்துட்டான். போ இறங்க, வெளியில உன்னால முடியல இறங்கிடு. ராணுவ ஆட்சியெல்லாம் இங்க பதில் கிடையாது. என்ன காப்பாத்துறதுக்கு ஏன் ராணுவம், ஆனா என்ன ஆள்றதுக்கு என் ஓட்டு நீ கிடையாது, வெளில போன்ட்டான், முடிஞ்சு போச்சு கதை. இந்த எபிலிட்டி இந்தியாவுக்கு கிடையாது. அதனாலதான் இந்தியாவுடைய சுதந்திரம், ஜனநாயகம் எல்லாமே வந்துட்டு இன்னைக்கு இந்த அளவுக்கு கஷ்டப்படுது, சிக்கிக்கிட்டு அழியுது அப்படின்னா அது காரணம் தான், வேற ஒன்று. மன்மோகன் சிங் பத்தி பேசும்போது அவர் குறிப்பிட்ட மிக முக்கியமான ஒரு வார்த்தை, பிரதமராக இருந்த காலகட்டத்தில் ஊடகங்களை பார்த்து அவர் சொன்ன மிக முக்கியமான வார்த்தை, ஊடகங்களை விட வரலாறு என்னை வந்து மிகவும் கனிமையா அணுகும், என்கிட்ட பணிவா இருக்கும், ஹிஸ்டரி வில் பி கைண்டர் than மீடியாஸ் அப்படின்னு சொன்னார். அந்த அளவுக்கு அன்னைக்கு மீடியா இருந்துச்சு. விமர்சிக்கக்கூடிய ஒரு சுதந்திரத்தை அவரே கொடுத்துருவாருன்னு அதை நீங்க சொன்ன மாதிரி நீங்களே கூட எழுதியிருக்கிறத குறிப்பிடுறீங்க. ஆனா அதுக்கு பிறகு வந்த நபர்கள் கிட்ட ஹிஸ்டரியும் எப்படி அணுக போகுது, மீடியாவும் எப்படி அணுகுங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. இப்போ மன்மோகன் சிங் வந்துட்டு பகுப்பாய்வு பண்ணலாம். அதான் நான் சொன்னேன், ஒரு புத்தகமா எழுதி வச்சிருக்கிறேன். நான் வெளியிடல, எழுதி வச்சிட்டேன். 2019 முடிச்சிட்டேன். பகுப்பாய்வு பண்ணலாம். மோடி என்ன தெரியும் பகுப்பாய்வு பண்ணுவேன்? மோடி இஸ் செல் அவுட், பட் இஸ் நாட். நான் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு என்னையா பண்ணிட்டு இருக்கிறேன் நீ? யூ ஆர் அன் எக்கனாமிஸ்ட். இந்த இண்டஸ்ட்ரி இந்த மாதிரி பண்ணுதுன்னா என்ன பிரச்சனைன்னு கேட்பாரு. என்ன பிரச்சனை அதுக்கு? இல்லை இந்த மாதிரி கொள்கை, சரி என்ன செய்யணும், ஓகே கிவ் இட் இன் ரிட்டர்ன் கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்த பட்ஜெட்ல எதிரொலிக்கும். ஒரு எக்கனாமிக் சர்வே வந்துட்டு ஹானஸ்டா எடுத்து நாடாளுமன்றத்தில் வச்சு விவாதிச்சவன் மன்மோகன் சிங், அதை மறந்துடக்கூடாது. இன்னைக்கு என்ன பண்றீங்க? எக்கனாமிக் சர்வே எடுத்தாந்து பேசுனீங்க, நீங்க எல்லா டீட்டெயிலும் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்ட்டு ஒன்றும் தெரியாத ஒரு எக்கனாமிஸ்ட்டை வச்சுக்கிட்டு நீங்க நிதிநிலை அறிக்கையை படிக்கிறீங்களே, நீங்க யாரு அவர் யாரு? அன்னைக்கு ஊடகங்கள் இஸ் நாட் கைண்ட் டு ஹிம், உண்மைதான். ஆனா அப்படிதான் எல்லாருக்கிட்டே இருக்கும். ஆனா இன்னைக்கு தான் ஊடகங்கள் விலை போயிடுச்சு. ஸோ இதான் வித்தியாசம். இன்னைக்கு ஊடகங்கள் வந்துட்டு மோடியை கேள்வியெல்லாம் கேட்காது, ஓ மை காட் அன்ட்டு அவர் ஓடிடலாம். அன்னைக்கு ஆனால் மன்மோகன் சிங் அப்படி ஓடல, அதான் உண்மை. ஆனால் ஹிஸ்டரி கைண்ட் டு ஹிம் பிகாஸ் அவர் வந்துட்டு எதையும் தான் அறியாத ஒன்றை எதையும் அவர் செய்யலை, அறிந்தே செய்தார். உண்மை என்ன? சரி, நாடாளுமன்ற விவாதங்கள்ல எப்பொழுதெல்லாம் மன்மோகன் சிங் ஒரு பிரதமராவோ இல்லாட்டி எதிர்கட்சி வரிசையில் இருந்தபோது அவர் பேசுனதெல்லாம் வந்துட்டு பெருசாக அந்த நாட்டு பத்திரிகைகள் வெளியிடலை. வெளியிட்டு இருந்ததுன்னா தெரியும் அவர் எவ்வளோ வேல்யூபிள் கான்ட்ரிபியூஷன் கொடுத்துருக்கிறாரு அப்படின்றது. இன்னொரு விஷயம் வந்து அவர் பிரதமர் பதவியிலேருந்து இறங்கிட்டார். அதுக்கு பிறகு அவர் வந்து ஆக்டிவாக இல்லை, பாலிடிக்ஸில் ஆக்டிவாக இல்லை அப்படின்னாலும் 2 குறிப்பான நிகழ்வுகளில் வந்து அவர் வந்து மக்களவையில் வந்து மாநிலங்களவையில் வந்து அவருடைய பிரசன்ஸை கொடுத்தார். ஒன்று வந்து டிமானிட்டைசேஷன் போதான விவாதம், லீகலைஸ்டு பிளண்டர் அப்படின்னு சொல்லி பேசினார். 2வது டெல்லி மாநிலத்துக்கான சிறப்பு அந்தஸ்து, அந்த முதலமைச்சருக்கு இருக்க உரிமைகளை பறிக்கக்கூடிய மசோதாவில் வீல் சேரில் வந்து ஓட்டு போட்டார். அப்படிங்கும் பொழுது இந்த மக்களுக்காக, இந்த மக்களுடைய இங்கே இருக்க ஜனநாயகம் பறிக்கப்படும் பொழுது நான் குரல் கொடுப்பேன் அப்படின்னு வந்து நின்னார்ல சார், அதை எப்படி பார்க்குறீங்க? அதை நான் சொன்னேன், எங்கம்மா பொருளாதாரத்தை ஜனநாயக உரிமை மதிச்ச ஒரு சுதந்திர பொருளாதார மேதை அப்படின்னு அவர் சொன்னார். தான் இதுதான் மெயினான காரணம். அவர் ஏன் டிமானிட்டைசேஷன் வந்து ஒரு சொல்யூஷனே கிடையாதுன்றது அவர் நல்லா தெரியும். சரி, எதெல்லாம் பாசிபிலிட்டியோ அதெல்லாம் மன்மோகன் சிங் செஞ்சுட்டாரு.
எதெல்லாம் வந்துட்டு இந்த நாட்டு மேலே ஃபோர்ஸ் பண்ண அந்த நாடு அழிஞ்சிருமோ அதெல்லாம் வந்துட்டு மோடி செய்கிறாரு, மோடியை வச்சு செய்கிறாங்க, அவ்வளோதான். ஸோ அதனால் அவர் வந்துட்டு எதிர்த்தார். அதனால தான் அதை வந்துட்டு ஒரு லீகலைஸ்டு பிளண்டர் அப்படின்னு அவர் வந்துட்டு சொன்னார். பிளண்டர் இட் இஸ் அனதர் வே. ரெண்டாவது, டெல்லியை போன்ற ஒரு இடத்துல எந்த ஒரு இடத்துலையும் சரி அவருடைய குரலை பின்னாடி உச்சநீதிமன்றம் எதிரொலிச்சுது. இது எப்படி அப்படின்னா, தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு தான். தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசின் மீது ஒரு துணைநிலை ஆளுநரை வச்சு ஆதிக்கம் செலுத்துறதுன்றது மாதிரி ஒரு ஜனநாயக படுகொலை எங்கேயுமே இருக்க முடியாது. ஆனால் மோடிக்கும் ஜனநாயகத்துக்கும் என்ன அது ஏழாம் பொருத்தம் அப்படிதான் சொல்லுவாங்க. பொருந்தலைன்னா ஏழாம் பொருத்தம் தான். 2008 அப்போ குளோபல் ரெசஷன் இருக்குது, உலக பொருளாதாரங்கள்லாம் வீழ்ச்சி அடைஞ்சிக்கிட்டு இருக்கு, அமெரிக்கா கடும் வீழ்ச்சி இருக்கும் பொழுதும் இந்தியா அந்த அளவுக்கு பெருசாக வீழ்ச்சி அடையலை. ஓரளவுக்கு இந்தியாவை காப்பாற்றிட்டாரு. ஓரளவுக்கு அன்னைக்கு இருந்த பொருளாதார சூழ்நிலை பெருசாக சரிவை சந்திக்கல அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லப்படும். அதை பற்றி இல்லை, அது வந்துட்டு என்ன அப்படின்னா, ஒரு காரணம் வந்துட்டு இந்தியாவுடைய சவுண்டு பேஸ் வித் ரெஸ்பெக்ட் டு த பிரைமரி செக்டார். விவசாயத்தை நாடி நிறைய மக்கள் இருக்கிறது, விவசாய உற்பத்தி நல்லா இருக்கிறது. ஸோ நம்மளுக்கு இந்த இடத்துல ஒரு கிரைசிஸே வரல, சுதந்திரத்துக்கு பின்னாடி கிரைசிஸே வரல. அதெல்லாம் சொன்ன ஒரு நேரு பண்ணது எல்லாம். நேரு அப்பத்துல இருந்து என்ன பண்ணாரு அப்படின்னா, முதல் 5 ஆண்டு திட்டம் 52 to 57 என்ன அப்படின்னா உணவு பாதுகாப்பு தான். ஸோ அது அப்படியே அடுத்தடுத்த பொருளாதார 5 ஆண்டு திட்டங்கள்லேயே அது தொடருது. ஸோ சாப்பிட்டுடணும் அவங்க அப்படின்றதுல அவர் பணக்காரர். இவர் மோடிலாம் சொல்றாரு நான் டிவி வித்தாங்கன்னா இவர் நேருலாம் பணக்காரர் அப்படின்னா. அவன் பணக்காரரு, ஏழையை பற்றி நேர்மையாக சிந்திச்சு அவர். அதனால தான் அவர் முன்னாடி அவ்வளோ பேர் இருந்துக்கிட்டு அவ்வளோ தூரம் மல்லு கட்டும் போதும் அவர் இருந்து சரின்ட்டு எல்லாத்தையுமே வந்துட்டு ஆளுமைக்கு கொண்டு போய் எல்லாத்தையுமே சாதிச்சார். அதனால இதுதான் வந்துட்டு இவங்களை எல்லாம் காப்பாத்துச்சு. இந்த பொருளாதார மேதைகளை எல்லாம் காப்பாத்துறது என்னன்னா இந்தியாவுடைய பொருளாதாரம். ரெண்டாவது, இந்தியா வந்துட்டு எ சவுண்ட் இன்டர்னல் எக்கானமி. அது உற்பத்தி பண்ணக்கூடியல அது கன்சியூம் பண்ணிக்கிட்டு அப்படியே வாழ்ந்து உயரத்தான் முடியாது, ஆனா வாழ்ந்துட முடியும், செஞ்சிட முடியும். ஒரு மேம்பாடு இருக்கத்தான் செய்யும். ஒரு 3% டெவலப்மெண்ட் இவரெல்லாம் வர வரைக்கும் 3% 4% டெவலப்மெண்ட் தான் இந்தியா இருந்தது. ஆனா எம்ப்ளாய்மெண்ட் நிறைய இருந்தது. அப்படி உருவாக்கப்பட்டதான 358 பொதுத்துறை நிறுவனங்கள். அப்போ அதை வச்சுட்டு தானே நீங்க பண்ணீங்க. ஆனா நீங்க வந்துட்டு ஒன்னும் இதெல்லாம் வேணான்னு சொன்னீங்க. ஆனா இவர் கூட வேணான்னு சொல்லி எதையும் மூடலை. மோடி தான் வந்துட்டு ஆரம்பிச்சாரு மூடுறதெல்லாம். இவர் அது மாதிரிலாம் மூடலை. இறுதியா எதிர்கால தலைமுறைக்கு இன்றைய ஊடகவியலாளர்கள், இன்றைய தலைமுறைக்கும் எதிர்கால தலைமுறைக்கும் மன்மோகன் சிங்கை அணுகுவது அப்படின்னா எப்படி அணுகுறது? மன்மோகன் சிங் குறித்தான ஒரு பார்வை. நம்ம மன்மோகன் சிங் வந்துட்டு அந்த பொருளாதார சீர்திருத்தத்தை கொண்டு வந்ததுக்கு அப்புறம் இந்த நாடு பெற்ற ஏற்றம் என்ன, கண்ட வீழ்ச்சி என்ன அப்படின்றத ஒரே நேரத்தில் பாருங்க, ஒரு பகுப்பாய்வா. இன்னொரு பக்கத்துல அது வீழ்ச்சி அடைந்ததை அவர் ஏத்துக்கிட்டாரு அப்படின்ற ஒரு பார்வையோட இதை அணுகுங்க. அப்பதான் நம்ம நாட்டுக்கான எப்படியாப்பட்ட ஒரு பொருளாதார பார்வை வேணும் இன்றைய உலகத்துல அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த உலகத்தை விட்டு தள்ளி நிற்க முடியாது. விபி சிங் சொன்ன மாதிரி நம்ம சேர்ந்து தான் நிற்க முடியும். ஆனால் சேர்ந்து நிற்கும் போது எப்படி வந்துட்டு அதை நம்ம கையாளணும் அப்படின்றத வந்துட்டு நீங்கள் யோசிங்க. நமக்குன்னு ஒரு மாடலை நம்ம உருவாக்கி ஆகணும். நமக்கான ஒரு பொருளாதார மாடல் தேவை. அதுதான் வந்துட்டு மிக்சட் எக்கானமி அப்படின்னு சொல்லிட்டு நேருவியன் எக்கனாமிஸ்டெல்லாம் சொன்னாங்க, அந்த காலகட்டத்து எக்கனாமிஸ்டெல்லாம் சொன்னாங்க. ஸோ அது இப்போவும் நம்ம அதை பண்ணலாமா, இல்லை எப்படி எந்த அளவுக்கு அனுமதிக்கலாம் அப்படின்றதெல்லாம் பாருங்கள். இந்த லூட்டிங்ன்றதை எப்படி தடுக்கிறதுன்றதெல்லாம் பார்க்கணும். கார்பரேட்டுக்கு உகந்த ஒரு பொருளாதார கொள்கை முடிவுகள்லாம் எடுக்கிறதுனால எவ்வளோ பாதிக்கப்பட்டிருந்த நாடுன்றதை பாருங்கள். குறிப்பாக அந்த நாட்டுக்கான எம்ப்ளாய்மெண்ட்டு எப்படிப்பட்ட ஒரு ஃபார்மேட் அந்த நாட்டினுடைய பொருளாதாரம் போச்சுன்னா நிறைய எம்ப்ளாய்மெண்ட் கிடைக்குன்றதை பாருங்கள். அதான் வழிகாட்டு. இதுவரை எங்களோட கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி.